ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா த்ரீயோட பார்த்தீங்கன்னா சின்ன என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஆஃப் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுக்கலாம், என்ன ப்ராப்ளம் என்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோவாக பண்ணலாம் தாங்க இந்த வீடியோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்கும். பின்னாடி மழை தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் பாலமலை ஒரு சின்ன ரைட் போடணுங்க. என்ன இப்போ ரொம்ப நாளாக ரைடு போடாதனால ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. ஒரு சின்ன ரைடு போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே நம்ம நிஞ்சா த்ரீயோட யூசர் ரிவ்யூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிற அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் ரீசெண்டாக தாங்க நிஞ்சா த்ரீ எடுத்திருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் NS ஓட்டியிருந்தேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடிஃபை பண்ணியிருப்போன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினெட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா த்ரீயில் என்னென்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேங்கிற இந்த வீடியோ தான். ஸோ இதை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், என்ன இது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பற்றி நான் கொஞ்சம் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் நான் என்னென்ன சின்ன மாடிஃபிகேஷன், இப்போதைக்கு சின்ன மாடிஃபிகேஷன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் எல்லாமே மாற்றலாங்க. இப்போதைக்கு வேணாம். ஸோ கொஞ்ச நாள் அவுட், ஒரு 1 month 2 month அவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் எல்லாமே மாற்றிடலாங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்னென்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு மாற்றிருக்கேங்க. ஸோ ஆக்சுவலி இந்த விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் தான். ஸோ இந்த விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க. 1000 rupees எனக்கு கேட்டிங்கன்னா செம ஒர்த்து. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 600 காஸ்ட்டில் ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் அது அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன் ஒரு செகண்ட். ஸோ ஆன் பண்ணாமல் நம்ம ஹெட்லைட் போட்டால் பேட்டரி டவுன் ஆயிரும். பேட்டரி இஷ்யூ நம்ம வண்டியில் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்ட் சைட் லோபி மட்டும் ஆனில் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபை ஆகுதுன்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா செம்ம பிரைட்டுங்க. ஹாலோஜனே பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா போதும், பட் எல்இடியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைபீம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா எல்இடியில் செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த LED ஹெட்லைட்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த கலருக்கும் அதுக்கும். ஸோ இப்போ லோபியும் போட்டுருவாங்க. அது இல்லாமல் ஸோ அடுத்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஃபோக்ஸுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணியிருக்கு, கோல்டன் ரேப்பு. ஸோ இந்த ரேப்பை எனக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600 தாங்க ஆச்சு. ஸோ தெரிஞ்சவங்கிறனால ஸோ கம்மி ரேட்டில் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே LED இண்டிகேட்டர்ஸுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹவுசிங் நம்மளுக்கு தனியாக கிடைக்கிற ரொம்ப காஸ்ட்லி. அதான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் மாட்டியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த LED பல்ப் மட்டும் மாட்டியிருக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த LED நம்ம இது மட்டும் மாற்றிருக்கோம், உள்ளே இருக்கிற பல்பு மட்டும். ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஹசர் லைட் போட்டு காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹசர் லைட்டு போட்டிருக்கோம். ஸோ ஹசர் லைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிட்ட வந்துச்சு. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 rupees வரும். ஸோ ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பட்டன். என்ன கேட்டிங்கன்னா செம பிரைட்டுங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட். நான் நைட் வியூ உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா செம பிரைட்டுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போபோவோட மொபைல் ஹோல்டருங்க. என்ன கேட்டிங்கன்னா செம ஒர்த்து இந்த இது. பட் ஏன்னா இது நம்ம மலையில் யூஸ் பண்ண முடியாது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா செம ஒர்த்து. மலையில் நம்ம பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம், GoPro யூஸ் பண்ண மாதிரி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மாதிரி செம ஸ்ட்ராங்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த ஒயரிங் பண்ணியிருப்போம். இது இந்த இடத்துல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஒயரிங் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த 2 மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த மிரரே பார்த்தீங்கன்னா செம்ம வியூ கொடுக்குதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா இந்த வேறு டிசைன் மாதிரி மாற்றிக்கலாம். உங்கள் மிரர் மாற்றணுன்னா சொல்லுங்கள். ஸோ அதுவும் மாற்றிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் சைடர்ஸுங்க. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே நானே பண்ணது. இந்த ஸ்டிக்கரிங் தவிர்த்து மிச்சப்படி எல்லாமே நானே பண்ணதாங்க. ஸோ ஃப்ரேம் சைடர்ஸ் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 9200 ஆச்சு. சர்வீஸ் சென்டர்லேயே தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ரேம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ராடு வச்சு அதுக்கப்புறம் அதில் ஃப்ரேம் சைடர் உட்கார வச்சுருக்காங்க. இது கேட்டிங்கன்னா செம ஸ்ட்ராங். 9200 கொஞ்சம் அதிகம் தான், பட் ஓகே நம்ம வேறு வழியில் இல்லைங்க. வண்டி சேஃப்டி பார்க்கணும். ஸோ இந்த ஃபேரிங்கில் சேஃப்டி பார்க்கணுன்னா ஸோ ஆஃபீஸ் நம்ம இது போட்டு தான் ஆகணும். கம்பெனி என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட் தாங்க, வேறு வழி இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் சைடர் பார்த்தீங்கன்னா 9200. அவ்வளோதாங்க சின்ன மாடிஃபிகேஷன். மெஜபடி நான் இன்னும் எதுவும் பெருசாக மாடிஃபை பண்ணல. ஸோ எக்ஸாஸ்ட் அதெல்லாம் இப்போதைக்கு மாற்ற முடியாது.
எனக்கு கேட்டிங்கன்னா அந்த எல்இடி லைட் எல்லாம் செட்டப் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த ஹசர் லைட் பார்த்திங்கன்னா நைட் டைமில் பயங்கர ரேட்டிங்க. நான் உங்களுக்கு நைட் டைம் வியூ கண்டிப்பாக காமிச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த எல்இடி இதை ஸ்மோக் பண்ணியிருந்தேன். ஐ மீன் ஸ்மோக் ஸ்டிக்கர் டின் டிப் பண்ணியிருந்தேன். பட் அது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல. இது பார்த்திங்கன்னா நார்மலாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பேக் லுக். ஸோ அதனால் அதை எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்குது. இதே நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கலரும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. நார்மல் அவங்களோட அந்த கலர் வடி கேண்டியில் இது வடி எனக்கு கேண்டி லைம் க்ரீன் தாங்க பிடிச்சிருக்கு. லைம் க்ரீன் வடி கேண்டி லைம் க்ரீன் தான் பிடிச்சிருக்கு. இப்போ வர புது கேண்டி லைம் க்ரீன் இன்னும் நல்லாயிருக்கும். பட் நம்மளுக்கு நம்ம தங்கம் தான், நம்ம கேண்டி தான். இதெல்லாமா பார்த்திங்கன்னா இந்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த இது போட்டிருக்குங்க நம்ம ரேடியேட்டர் கிரில் பார்த்திங்கன்னா கவாசாக்கிங்கிறத நம்ம பெயிண்ட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் பின்னாடி தூரத்தில் பார்த்திங்கன்னா கவாசாக்கிங் பார்த்தா ரொம்ப ஹைலைட்டாக இருக்குமோ. ஸோ அதனால் அது மட்டும் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். இது நான் தனியாக வாங்கினது. இது 1600 காஸ்ட் ஆச்சு ரேடியேட்டர் கிரில். சர்வீஸ் சென்டரில் எனக்கு காஸ்ட் கம்மியாக கிடச்சனால நான் வெளியில் வாங்கிட்டேன். அமேசானில் தாங்க வாங்கினேன். என்ன கேட்டிங்கன்னா என்ன கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த கிர் அந்த சின்ன வைப்ரேஷன் இருக்கும். ஸோ மிச்சப்படி பார்த்திங்கன்னா வர்த்து தாங்க. 1600 பார்த்திங்கன்னா எனக்கு கம்மி காஸ்ட்லேயே முடிஞ்சிச்சு. ஒரு 400 to 500 ருபீஸ் கம்மியாகவே முடிஞ்சதுனால எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தாங்க இருக்குது அந்த இது கிரிப்பு. ஸோ மிச்சப்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்கேன், 2000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2700 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ 2700 கிலோமீட்டருக்கே பார்த்திங்கன்னா பிரேக் பேட்லாம் தேஞ்சிருச்சுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேங்க் பேட் ஓட்டியிருப்பேன் தெரியுதாங்க. ஸோ இந்த டேங்க் பேட் பார்த்திங்கன்னா அந்த 3D கிராஃபிக்ஸ் கிளாஸ் டிசைன் மாதிரி நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நடுவுலையும் ஓட்டியிருந்த இந்த இடத்துலையும் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே பெண்ட் இருக்கிறனால பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒட்ட மாட்டேங்குது. அது ஸ்டிக்கர் வந்துட்டே இருந்தனால ரொம்ப டென்ஷன் ஆகி அதை எடுத்துட்டேங்க. இங்கே நடுவில் இருந்தது மட்டும். ஸோ சைடில் மட்டும் 2 இருக்குது. இதுக்கு புதுசு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிடலாங்க இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி ஹெட்லைட்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி பார்க்கிங் லைட் இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன பார்க்கிங் லைட், அதுவும் பார்த்திங்கன்னா எல்இடி தாங்க. ஸோ நம்ம வண்டியில் டைல் லைட்டை பொறுத்து மிச்சம் ஃபுல்லாகவே எல்இடி தாங்க. ஸோ இண்டிகேட்டர்லேருந்து ஹெட்லைட்லாம் எல்லாமே எல்இடி. ஸோ அதெல்லாமல் இன்னொரு சின்ன என்ன பிரச்சனைனா இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இல்லைங்க. ஒரு சின்ன வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் சைடு ஃபெண்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன ஷேக் இருக்கும். நான் ரொம்ப ஷேக் ஆகுது பயங்கர வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஷேக் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி. நம்ம ஸ்டேரிங் நான் இப்போ நம்ம ஹேண்டில் பார் இப்படி பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த நம்ம ஒரு சின்ன ஷேக் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நான் கவாசாக்கிங்கிறது வைப்ரேஷன்லாம் இருக்காதுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தனால எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. பட் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம மட்கார்டு ரொம்ப பெருசு இல்லாதனால பார்த்திங்கன்னா என்ஜின்லாம் செம சேர் இருந்துங்க. க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கூட பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கிரில் கூட உள்ளவெல்லாம் பார்த்திங்கன்னா சேர் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அதான் ஒரு பெரிய பிரச்சனைங்க. இதில் டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கிராப் ரயில் தாங்க. இந்த கிராப் ரயில் என்ன கேட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் பட் செம யூஸுங்க. நம்ம லக்கேஜ்லாம் கட்டும் போது நம்ம ஹூக்கெல்லாம் இதில் மாட்டிக்கலாங்க. இந்த இடத்துல இங்கெல்லாம் ஹூக் மாட்டிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு செம்ம அட்வான்டேஜ். ஸோ பிடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருக்குது. பட் மிச்சப்படி பார்த்திங்கன்னா செம்ம யூஸ். இதனால் நான் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண மாட்டேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு இதுதான் இந்த கரெக்டாக நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆக்சுவலி நம்ம பேக் மாட்டுறதுக்கும் ஸோ பேக் இந்த இடத்துல வச்சு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிராப் ரயில் பக்காவாக யூஸ் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா பொறுமையாக மாற்றிக்கலாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக கீழே ப்ரோ உங்களுக்கு இடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா கீழே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 55 இருப்பேங்க. ஸோ என் வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கில் நான் தனியாக போனால் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கிலும் இடிச்சதே கிடையாதுங்க. ஸோ நம்ம ஆப்வியஸ்லி நான் 2 பேர் என் கசினை கூட்டிகிட்டு போனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கீழே டங்குன்னு ஒரு 4-5 வாட்டி இடிச்சிருக்கு. ஸோ லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக இடிச்சிருங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனீங்கன்னா போதுங்க, நல்லாவே பட்டுரும். ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கில் நீங்கள் டபுள்ஸ் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மெதுவாக தாங்க போய் ஆகணும். இல்லைனா ஒன்றா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ரொம்ப மெதுவாக கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை தான் மாற்றுற மாதிரி இருக்குங்க, சஸ்பென்ஷனே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 50 போனால் நீங்கள் எப்படின்னா சஸ்பென்ஸ் எல்லாம் மாற்றாதீங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு கண்டிப்பாக காஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்பீட் பிரேக் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக முடிஞ்சால் காலை கீழே வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருந்தீங்கன்னா மிச்சப்படி நார்மல் 50 to 60, 70 அதுக்குள்ளே இருந்தீங்கனாலே நார்மலாகவே கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்களாங்க போதும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
நான் ஆக்சுவலி டெயில் தேடி மாற்றலாம்னு தாங்க நினச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டெயில் பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ டெயில் தேடி மாற்றலாம் தான் நினச்சேன். அதெல்லாம் இப்போ இந்த டெயில் தேடியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஹூக் இருக்குது. ஸோ நம்ம பேக் மாட்டுறதுக்குலாம் முன்னாடி சொன்ன மாதிரி பேக் மாட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஹூக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செம்ம அட்வான்டேஜாக இருக்குது. இந்த ஹூக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பேக் மாட்டுறதுக்கு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் நம்ம இந்த மட்காரில். ஸோ டெயில் தேடி பண்ணலாங்க. ஸோ இப்போவே வேணால் ஒரு கூடி சீக்கிரம் டக்குன்னு எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணலாங்க. நம்ம என்எஸ் மாதிரி இந்த வண்டியை கொஞ்சமாவது ஸ்டாக்கில் வைப்போம். ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணாமல் ஒரு கொஞ்சமாவது ஸ்டாக் லுக்கில் வைப்போங்க. ஸோ அப்படியே நம்ம ரைட் ரிவ்யூக்கு வருவோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்போம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அது இல்லாமல் அப்புறம் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ரிவ்யூக்கு வருவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, என் வெயிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 55 இருப்பேங்க. என் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வண்டி எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கிலுமே தனியாக நான் சோலோவாக போய் பட்டது கிடையாது. ஆக்சுவலி பில்லியன் கூட போனால் கண்டிப்பாக படுங்க. எனக்கே ஒரு 4-5 வாட்டி பட்டிருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மனசு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம வேறு வழி இல்லைங்க, கண்டிப்பாக பட்டுரும். என்னப்பா எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பட்டுரும். நீங்கள் சோலோவாக போகிற மாதிரி தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு படாது. நீங்கள் ஒரு 50-60 இருந்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் ஒரு அரௌண்ட் 50-60 kgs இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டயர்லாம் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேங்க. ஸ்டாக் டயர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாபல் ஆச்சு. அந்த ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 50-60 போயிட்டு ஸோ நம்ம லைட்டாக இப்படி கை விடுறோம் பார்த்தீங்கன்னா வாபல் ஆச்சு. நம்ம கை விட மாட்டோம் எப்படி இருந்தாலும், பட் அந்த வாபல் ஆகக்கூடாது தானே. இப்போ நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகும்போது ரிஸ்க் தானே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கே தெரியும், நான் வாங்கின ஒரு 1 மந்த்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2மே அப்போலோ ஆல்ஃபா H1 மாற்றிட்டேன். ஸோ பேக் டயர் பார்த்தீங்கன்னா புதுசு, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நம்ம NS ஸ்டோண்டர், நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம பழைய வண்டி பார்த்தீங்கன்னா NS ஸ்டோண்டர். ஸோ நம்ம NS ஸ்டோனில் இந்த ஃப்ரண்ட் அப்போலோ ஆல்ஃபா H1 எடுத்து பேக்கில் போட்டாச்சுங்க. ஐ மீன் சாரி, இந்த வண்டியில் போட்டாச்சு. ஐயோ, இந்த வண்டியில் போட்டாச்சு. நம்ம பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புது அப்போலோ ஆல்ஃபா H1 போட்டிருக்கேன். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா கிரிப் செம்மையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 200 கொடுக்குற பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸுங்கிற ஒரு கம்பெனி ஓடுது. என்ன கேட்டிங்கன்னா அது அவ்வளோ இந்த வண்டியோட பவருக்கு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அடிக்குவேட்டாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பைட் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா சிராமிக் பிரேக் பேட்ஸ் இல்லைனா ஸ்டாக் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. ஐ மீன் அந்த பிரேக் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அது கான்ஃபிடென்ஸே கொடுக்காது, ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்கும். டயர் என்ன கேட்டிங்கன்னா டயர் கண்டிப்பாக மாற்றிடுங்க. அந்த ஸ்டாக் டயர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இல்லை. மிரர்ஸ் கேட்டிங்கன்னா இதே எனக்கு செம வியூங்க. இந்த மிரரே பார்த்தீங்கன்னா பயங்கர உங்களுக்கு பின்னாடி ரியர் வியூ நல்லாவே தெரியுது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நல்லாவே தெரியுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்தீங்கன்னா இதாக இருக்கும். நான் கொஞ்சம் லீனுங்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல் வியூமே எனக்கு தெரியுது. எனக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ல ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் வருதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடுவில் கவாசாக்கிங்கிறது தனியாக கொடுத்துருக்குறங்கிறனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிருங்கிற ஒரு வைப்ரேஷன் வருது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அது ஒரே ஒரு பிரச்சனை தாங்க இருக்குது. ஒரு சின்ன வைப்ரேஷன் தானா, வைப்ரேஷன் பயங்கரமாக வருதுன்னா சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன வைப்ரேஷன் தான் இருக்குது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இந்த மாதிரி மொபைல் ஹோல்டரு இல்லைனா நீங்கள் இண்டிகேட்டர்ஸு எல்இடி ஹெட்லைட்லாம் போடுறீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு புது வண்டினா டக்குன்னு போடாதீங்க. ஒரு 1 மந்த் 2 மந்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்இடி ஹெட்லைட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்குள்ளே பண்ணனால பார்த்தீங்கன்னா பேட்ரி எல்லாமே டவுன் ஆயிடுச்சுங்க. அது என்ன ப்ரோ 1 மந்த் கேப், அது என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஏன்னா புது வண்டி தாங்க, நம்ம வண்டி யாரும் ஓட்டிருக்க மாட்டாங்க, பேட்ரி நல்லா ரீசார்ஜாக இருக்காது. ஸோ எனக்கு ஷோரூமில் எனக்கு அதான் ரீசன் கொடுத்தாங்க. நீங்கள் வண்டி வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டரி செட் ஆகிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா மிச்சப்படி அது வரைக்கும் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பேட்டரியில் கை வைங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மொபைல் ஹோல்டர் மாட்டுறது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஹோல்டர் மாட்டிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸ்டார்டிங் நம்ம 1 மந்த்க்குள்ளே அந்த எல்இடி இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஹெட்லைட் மாற்றினால பேட்டரியில் இஷ்யூ வந்து பட் அதை நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்தேன். ஸோ அவங்களே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா மறுபடியும் தான் பே பண்ண சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நம்மக்கிட்ட காசுலாம் இல்லை, வண்டி வாங்குறதுக்கே ஃபுல் காசு போச்சு. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பே பண்ண அதான் வாரண்டியில் கிளைம் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம 3 சர்வீஸுமே நம்ம கவாசாக்கியில் கொடுத்தா தான் வாரண்டி கவர் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ 3 சர்வீஸுமே இதில் தான் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது ஒரு ஷோரூம், ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் கன்னியாகுமரி ரொம்ப தூரத்தில் எடுக்கிறீங்கன்னா ஒன்றா சர்வீஸ் வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 150+ போகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 170 அதெல்லாமே போகும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டியோட பொட்டன்ஷியல். ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக தாங்க இருக்கும். நான் ஷோரூமில் கேட்கும்போது அதான் சொன்னாங்க, இனிஷியல் பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
பட் நீங்கள் அது ஒரு அந்த 9000 RPM தாண்டிட்டிங்கன்னா அந்த புல் வேறு லெவலில் இருக்குங்க அந்த புல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா த்ரீனர் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்ளம்ஸ்க்கு வரும். ஆக்சுவலி ப்ரோ நீங்கள் இந்த 2 monthஸில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேட்டரி இஷ்யூ வந்துச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இது முன்னே ரெக்டிஃபைலாம் அதெல்லாம் போயிருச்சுனாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பேட்டரி இஷ்யூ வந்துச்சு. நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் பேட்டரி இஷ்யூ வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வாபல் ஆகுது சொன்னல. ஆக்சுவலி எனக்கு ஸ்டேரிங் வாபலிங் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அது மேக்ஸிமம் எல்லா நிஞ்சாலும் இருக்குது ஸ்டாக் டயரில். இது பார்த்தீங்கன்னா அப்போ ஆல்ஃபா H1 போட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் ரெக்டிஃபை ஆச்சு. பிரேக் பார்த்தீங்கன்னா எனக்கு பைட் பெருசாக இல்லை, பழைய ஸ்டாக் டயரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டயருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் பைட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு கிட்டத்தட்ட முடிய கட்டது இருக்குது. பிரேக் பேடு இப்போ மாற்றணும். ஸோ அந்த வீடியோவும் கூட சீக்கிரம் வந்துடும். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. செம்ம ஸ்மூத், சின்ன வைப்ரேஷன் இருக்குது. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம வரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 4000 RPMல பார்த்தீங்கன்னா வண்டி 60 அந்த ஸ்பீடில் ரேஞ்சில் போகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120லலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த செயின் ஸ்லாக் எதுவுமே இருக்காது. நம்ம RPM ரொம்ப இப்போது நம்ம 6th கியரில் இப்போது 2000 RPMல போகலாம்னா இன்னொரு செயின் ஸ்லாக்குமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு இந்த நிஞ்சா த்ரீனரோட டாப் ஸ்பீடு தெரியணும் ப்ரோ, ஒரு சும்மா டெஸ்ட் ரன் மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவும் பண்ணிடலாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. ஸோ அதை அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இல்லை ப்ரோ அந்த வீடியோ எனக்கு தெரியணும், நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிஞ்சா த்ரீனரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஸ்ட் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேலையோ ஸோ எந்த ஒரு இதுலையுமே ஓட்டி இருக்க மாட்டாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெடாக் ரன். ஸோ நம்ம எப்போனா இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் எப்படி சொல்கிறது, இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பெடாக் ஸ்டாண்டில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீட் செக் பண்ணாங்க. இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா வீல் சென்சார் பார்த்தீங்கன்னா பேக் வீலில் தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீல் சென்சார் பார்த்தீங்கன்னா பேக் வீலில். ஸோ இதில் தான் இருக்குங்கிறனால ஸோ நம்ம பேக் வீலோட ஸ்பீடை தாங்க நம்ம வண்டியை ஸ்பீடு மீட்டரில் காட்டும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பெடாக்கில் வச்சு நம்ம ரன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடு என்ன ஏதுலாம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு நம்ம நிஞ்சா த்ரீனரோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியணும் கேட்டிங்கன்னா ஸோ பெடாக் இதில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ டாப் வீடியோ போடுங்க ப்ரோ, நம்ம ஒரு எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம்னா ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பக்கம் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேங்க. இல்லை ப்ரோ நீங்கள் இந்த இதை மிஸ் பண்ணிட்டீங்க சொல்ல மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ அப்படியே ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை ப்ரோ எனக்கு டவுட் இருக்குது, இந்த NSல ஒரு டவுட் இருக்குது ப்ரோ, இல்லைனா வேறு ஏதாவது பைக்லேயும் டவுட் இருக்குது, இல்லை நிஞ்சாலே டவுட் இருக்குன்னா கேளுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லைனா செக் பண்ணிட்டு கூட உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேங்க எந்த ஒரு ப்ராப்ளம், இதை மாடிஃபிகேஷன் பண்ணலாமா, என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியல நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைனா எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டு உங்களுக்கு எது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறாங்க, கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டூர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில் வந்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நம்ம வீடியோஸில் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டூரில் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.